ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு எங்கள் அம்மாவை பற்றி நான் எழுதின ஒரு கவிதையை தான் உங்களுக்கு படித்து காட்ட போகிறேன். என் அன்னை என்னிடம் இல்லை, எனக்காக அவள் சொர்க்கத்தில் காத்திருக்கிறாள். அவள் பிரிவாள், நான் வாடி அவளிடம் செல்ல இயங்காமல் இருக்க, என் இரவுகளில் அவள் என்னை அன்பில் தாளாட்டுவாள். என்னை அவள் அன்பில் தாளாட்டுவாள். என் சிறு வயதில் என்னை தனியே விட்டுச் சென்றாள். என்றும் என்னோடு இருந்தவள், என்னிடம் சொல்லாமல் கூட என்னை விட்டுச் செல்ல தைரியம் கொண்டாள். அவள் பார்த்து பார்த்து எடுத்த புடவைகளை நான் தலையணை ஆக்கியதில் கோபம் கொண்டு, தினம் இரவில் என்னை தூங்க விடாமல் கண்ணீர் சிந்த வைத்தாள். வைக்கிறாள். என் தோழிகளின் அன்னை என் அன்னை போல வருமா என்று என்னை ஏங்க வைத்தாள். பல நாள் பட்டினியில் போனாலும் யாரும் கேட்காத அனாதை போல் என்னை ஆக்கிவிட்டாள். தினம் எனக்கு 3 வேளை சோறு ஊட்டிய மகராசி. அவள் புடவை கட்டி மகிழ்கிறேன், ஆனால் ரசிக்க அவள் இல்லை. அவள் புடவை கட்டி மகிழ்கிறேன், பெரியவளான சந்தோஷத்தையும் கூட கொண்டாட யாரும் இல்லாமல் போனது அவள் இல்லாமல். என் பள்ளி பேருந்து சென்றதும் கூட நான் தெரியும் வரை என்னை பார்த்து கொண்டு இருந்தாள். அவள் கண்கள் மூடி சென்று விட்டாள், என் கண்களில் நீரை நிரப்பிவிட்டு. அவள் மடியில் சாய்ந்து உறங்க, சாவே ஒரு வழி என்று என்னை யோசிக்க வைக்கிறாள். என்னை பெற்று அவள் பாசத்துக்கு பஞ்சம் செய்த என் மகராசி. இந்த கவிதை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.